ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷி ரெசிபி. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாமே ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி ஒன்று பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. இந்த உப்பு சேர்க்கும் போது நல்லா குழைவாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சும்மா 1 நிமிஷம் வதக்குனா போதும். ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கட்டியான தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, தேங்காய் பால் தெரிஞ்சிடும். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் நல்லா நுர வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ரசத்தை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீவர் டைமில் நம்ம நார்மல் ரசம் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ரசம் பண்ணி கொடுங்க, அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. வயிறு புண்ணு இருக்கவங்களும் இதை டெய்லி எடுக்கும் போது ஸோ அதெல்லாமே க்யூர் ஆகிடும். இந்த ரசத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.